ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். பல மாதத்துக்கு அப்புறம் வீடியோ போடுறோம். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும். ஸோ இப்போது முக்கியமான ஒரு விஷயம் பற்றி தான். ஸோ திருப்பி டிவி ரியாலிட்டி ஷோவில் இந்த விஜய் டிவியில் எப்பயும் போல் ஒரு பிரச்சனை இல்லை, அது மாதிரி இப்போயும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல் எப்போ இந்த விஜய் டிவி திவாகரை உள்ளே சேர்த்தாங்களோ அப்போவே அந்த சேனல் அழிஞ்சு போன நிலைமைக்கு போயிடுச்சு. ஸோ திவாகர் மாக்காப்பா, அதாவது திவாகர் விசஸ் மாக்காப்பா கானா வினோத் புகழ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஷ் ஓவர் நடந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா CWC சீசன் 7 ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கான எபிசோட் ஷூட்டு தான் போயிருக்கு. ஸ்டார்டிங் எந்த எபிசோட்லேயே வராதவர் திவாகர் வாட்டர்மெலான் ஸ்டார். அவர் எதுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த வாட்டர்மெலானுக்கு அசிங்கம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இவரையும் ரீசெண்டாக ஒரு எபிசோடுக்கு விஜய் டிவி அழைச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன சொல்ல ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. இது இப்போ வந்து நான் ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேச போகிறேன். ஒன்று ஸ்ட்ரைட்டாக திவாகர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேச போகிறேன். இன்னொன்று மாக்காப்பா புகழ் கானா வினோத் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேச போகிறேன். ஸோ முதல்ல யார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேச போகிறேன்னா, நான் திவாகர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேச போகிறேன். ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி பேசியும் நான் அப்புறம் எது சரி எது தவறு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், வாட் வில் ஹேப்பன், அந்த மாதிரி பற்றி இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ஓகே, வளவலன்னு பேசாமல் வாங்க திவாகர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த கதையை நகர்த்துவோம். திவாகர் என்ன சொல்கிறாரு வந்து பார்த்தீங்கன்னா, CWC ஒரு எபிசோட் ஷூட்டிங்க்கு என்ன கூப்பிட்டாங்க. நாங்கள் போய் நடிக்க போனேன். அங்கே வந்து என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஒரு கானா வினோத்தை பார்த்து ஒரு உருவக்கேலி பண்ணேன். உருவக்கேலி மீன்ஸ் அவர் பண்ணுற மாதிரி தான் நானும் பண்ணேன். ஆனால் அது அந்த கானா வினோத்துக்கு ஒத்துக்கவே முடியல, மனசே இல்லை, அந்தளவுக்கு செம்ம காண்டாயிட்டார். ஆனால் அவர் மட்டும் பண்ண கரெக்டு, நான் பண்ண தப்புன்னு நினைக்கிறாரு. அது ரொம்ப தப்பு. அப்புறம் புகழும் வந்து பார்த்தீங்கன்னா இவரை உருவக்கேலி ரொம்ப தவறாக பேசினாராம் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளஸ் இன்னொன்று என்ன நடந்திருக்குன்னா, திவாகரை ராடால் அடிச்சிருக்காங்களாம், சம்திங் கால்லையோ கையிலையோ. வீட்டில் வந்து அவரை பார்த்து கேட்குறாங்களாம், என்ன இவ்வளோ காலு கையில் ரத்தமாக இருக்குது, ரொம்ப சங்கட்டமாக இருக்குப்பா அப்படின்னு. நம்ம திவாகர் என்ன சொல்கிறார், நம்ம திவாகர்ன்ற பாருங்க, திவாகர் என்ன சொல்கிறார் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மன கஷ்டமாக இருக்கிறாப்பா, என்னோடய வளர்ச்சியை பார்த்து அவங்க பொறாமப்படுறாங்க, அதனால தான். அப்புறம் நானே வாக் அவுட் ஆகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டோரி நான் சொல்லியிருக்கேன். இப்போது மாக்காப்பா புகழ் கானா வினோத் ஸ்டோரி பக்கம் போடலாமா? ஸோ திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் மாக்காப்பா இவங்க 3 பேர் மேலேயும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. உடனே நம்ம மாக்காப்பா புத்தாண்டு அன்று, தமிழ் புத்தாண்டு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. வெளில வந்து ஒரு ப்ரெஸ் மீட், அதை பற்றி இதில் பேசலாம். அவர் வந்து திவாகர் மேலே இருக்க தவறுகளை சுட்டி காமிச்சார். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டஸ்டன்ட் ஒரு எப்படிப்பட்ட ஒரு தரக்குறைவான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா இது, அந்த மாதிரி சொன்னாராம். உடனே மாக்காப்பா இவங்கெல்லாம் கேட்டாங்களா, அப்படிலாம் பேசாதீங்க, அப்படி பேசதான் போயிருங்கன்னாங்களாம். இருந்தாலும் நிறுத்தாமல் அப்படியே பேசினே ரொம்ப தேவையில்லாத ஜோக்ஸ்லாம் போட்டுருந்தாராம். ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளில போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இதுதான் நடந்துதான். ஸோ இது வந்து மாக்காப்பா பாயிண்ட் ஆஃப் வியூ. அவர் என்ன மெயினாக சொல்கிறார் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மாதிரி ஆளெல்லாம் நீங்கள் ஃபேமஸ் பண்ணுறீங்க, இவனுக்கு ஒரு டேலண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஆளெலாம் போய் ஏன் ஃபேம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாக்காப்பா சொல்கிறாரு. நம்ம புகழ் என்ன சொல்கிறோன்னா, இன்னும் நல்ல நல்ல டேலண்ட்ஸ்லாம் இருக்காங்க, இவன் ஒரு டேலண்ட்டே கிடையாது, இவனெல்லாம் எதுக்கு இது பண்ணுறீங்க, லுங்கி பாய்ஸ் ராஜ்பீரன் நான் போயிட்டு அவங்களெலாம் போய் வாழ்த்திட்டுலாம் வந்தேன் ஏரோப்ளேன் போயிட்டு, எனக்கு அது தேவையா, நான் அவங்க பார்க்கறது பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் போய் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம புகழ் சொல்கிறாரு. ஸோ இது இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொன்று ஒரு விஷயம், மாக்காப்பா மது போதையில் இருந்தாரா அப்படின்னு சொல்லி இது கேட்கும் போதே கேவலமாக இருக்குது. எப்படி ஒரு பல வருஷமாக இந்த தொலைக்காட்சி வேலையில் இருக்க மாக்காப்பா அப்படி இருப்பாரா? ஒரு பெண்மா இருக்க மாட்டார். அது எல்லாருக்கும் தெரியும். அவர் அவர் மது போதையில் திவாகர் அந்த மாதிரி அவங்க கிட்ட போயிட்டு புகழ் மேல புருஷனோட வாழ்ந்துட்டேன். இப்போ ஏன் கூட கொஞ்சம் அது வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒன்று சொல்லுவோம். சார் மாக்காப்பா என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். நான் 18 வருஷமாக இந்த தொழிலில் இருக்கேன், நான் 18 மணி நேரம் நின்றுன்னு இருக்கேன், அவ்வளோ ஈஸி கிடையாது, என்னை போய் இந்த கேள்வி கேட்குறதே தப்பு அப்படின்னு சொல்லி மாக்காப்பா சொல்கிறார். ஓகே, இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். திவாகர் ஒரு லூஸுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த விஜய் டிவி கூப்பிட்டாங்க, அதுவே பெரிய தப்பு. இன்னொரு விஷயமும் மாக்காப்பா சொன்னார். அண்டா காகசத்தில் ஒரு பாண்டியன் ஸ்டோரோட லீட் ஆக்ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்யூசிவான லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காராம்.
இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இவன் லூஸுன்னு தெரிஞ்சு இதுக்கப்புறம் கூப்பிடக்கூடாது. அதான் ஒரு விஷயம். இவன் சொல்கிறது எல்லாமே போய் தான், இது நமக்கு தெரியாதா, இதில் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ கேடு வேறு, இவன் ஒரு லூஸு, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கே தெரியும், பேசுகிறதுக்கு முன்னாடியே என்ன விஷயம் தெரியும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் நியூஸ். பை. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோஸ் சந்திக்கலாம்.